ஒரு மக்களுக்கு ஒரு மித்து இருக்கும். இருந்ததுக்கப்புறம் நம்ம கண் எடுத்து வேற யாருக்காவது வச்சா, நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகங்கள்லாம் இருக்கும். நம்ம பார்த்தவங்கள பார்க்கும்போது பார்த்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிற ஒரு மித்தெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? டெஃபினட்டாக கிடையாது. 100% கிடையாது. ஐ பீன் டூயிங் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி சின்ஸ் 1989. ஸோ ஐ ஹவ் நாட் சீன் அ சிங்கிள் பர்சன். எல்லாரும் ஒரு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப நாள் பார்க்காம திடீர்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய இட்ஸ் அ ரிலீஃப். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனேன்னா அபவுட் 10 years பேக், 10 or 15 years பேக் இருக்கும். 40 வருஷம் கண்ணே தெரியாமல் இருந்த ஒரு பர்சனுக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். அது வந்து மோகனோட பெரியப்பா கண்ணு. ஆமாம், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும் அப்போது. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு கண்ணு போயிடுது. தென் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்தாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ தான் அவர் வந்து பொண்ணை பார்க்குறாரு, பேத்தியை பார்க்குறாரு. ஸோ இட் வாஸ் ரொம்ப ஹார்ட் வார்மிங் மூமெண்ட். ஏன்னா அப்படியே எல்லாம் நெகிழ்ந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 40 years கழிச்சு someone is seeing the light of dayன்றது இட்ஸ் a big thing. அது மாதிரி lot of people know, particularly one-eyed people, they see the difference. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ கண்ணுனால எல்லாருக்கும் பயம். என்னன்னா, ஐயோ நம்மளுக்கு கண்ணு ஒரு கண்ணு போயிடுது, இன்னொரு கண்ணு போயிடுமா, நான் கண் இல்லாமல் எப்படி இருக்கிறது. ஸோ அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த ஃபியர் வந்து சம்திங் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அவங்க யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபியர் தெரியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த ஐ டொனேஷனுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் கெஸ்டர்ஸ். ஸோ அதனால் டெஃபினெட்லி ஐ டொனேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் aspect of eye vision is a very very important aspect of the entire bodily system. நம்ம வந்து தானத்தில் சிறந்தது ரத்த தானம், அது இதெல்லாம் சொன்னால் கூட நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆஸ் அன் ஐ டாக்டர் ஐ ஹவ் சீன் இத்தனை வருஷமாக நம்ம வந்து பிறந்த குழந்தைகளுக்கு கண்ணை மாற்றி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய பசங்க வந்து இந்த சுண்ணாம்பு கண்ணில் பட்டு கண்ணை வந்து கண்ணில் அடிபட்டு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து கண்ணுங்கிறது 7 வயசில் 8 வயசில் கண்ணு போயிட்டா அப்புறம் அவங்க லைஃப் என்ன இருக்குது. ஸோ அதனால் கண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அண்ட் ஐ டொனேஷன் வந்து வி வாண்ட் டு என்கரேஜ் ஐ டொனேஷன். ஸோ முக்கியமாக எல்லோரும் அறிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் கூப்பிடணும், 6 hours கூப்பிடணும். எனி என்னென்ன விஷயங்கள் இப்போ ஒரு ஆள் இப்போ ஐ டொனேட் பண்ணணும்னு அந்த குடும்ப முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சொல்கிறேன்னா, ஸோ இதில் என்னென்னா, அவங்க அப்புறம் கண்ணை நல்லா மூடிட்டு கண்ணு மேலே ஒரு வெட்டு ஸ்பஞ்ச் வைக்கணும். வீட்டில் ட்ராப்ஸ் எதாவது இருந்தால் ட்ராப்ஸும் போட்டுட்டு வைக்கலாம், கண்ணுக்குள்ளே ட்ராப்ஸை போட்டுட்டு வைக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும். நம்ம மாய்ஸ்டாக இருந்தால் குவாலிட்டி ஆஃப் த ஐ வில் பி குட். கிளியர் அப் மாதிரி ஏதாவது எனி ட்ராப்ஸ் வீட்டில் எந்த ட்ராப்ஸ் இருந்தாலும் போட்டுடலாம். போட்டுட்டு கண்ணு மேலே வெட் ஸ்பஞ்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் யூ கால் த டாக்டர். ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம்.